விசில் ஊதக்கூடாது. விசில் அவரு ஊதக்கூடாது. விசில் அவரு ஊதக்கூடாது. வாட் இஸ் திஸ்? ஓ, கன்னடா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும். இது என்ன? This is the symbol. கன்னடா வந்து விட்டுறீங்களா? அதெல்லாம் கிடையாதுப்பா. போலீஸ் விசில் போட சொல்லுப்பா. This is the political party symbol. Kindly remove it immediately. Okay? நாங்க கேட்கல அப்படி இருக்க முடியும். அவர் விசில் சின்ன வச்சு கூடாதுல்ல. அப்புறம் என்ன? What is this? இதை எப்படிங்க நீங்க யூஸ் பண்ணலாம்? கர்நாடக போலீசாரா இருந்தா என்ன? இதெல்லாம் நீங்க பயன்படுத்தவே கூடாது. ஒரு விசில் ஊதுனதுல இவ்ளோ பெரிய பிரச்சனையா? நீங்க இந்த விசில் ஊதக்கூடாது. அதை யூஸ் பண்ண கூடாதுமா. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. விசில் அவரு ஊதக்கூடாது. விசில் அவரு ஊதக்கூடாது. ஆமா. நீங்க வந்து போலீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பல் நீங்க எப்படி ஓடலாம்? கன்னடா வந்து விட்டுறீங்களா? அதெல்லாம் கிடையாதுப்பா. போலீஸ் விசில் போட சொல்லுப்பா. என்ன சொல்லு, அது சொல்ல வேண்டியதானா? This is the political party symbol. Kindly remove it immediately. நீங்க வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? விசில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பிள். இதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னு வாக்குவாதம் செய்த முன்னாள் எம்எல்ஏ. இதுக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு கண்டிப்பா அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. கரூர் கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில பூத் எண் 139, 140, 141 இந்த பூத்கள்ல இருக்கிற அரசு மேல்நிலை பள்ளி கிருஷ்ணராயபுரம் கட்டிட வளாகத்துல போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டாங்க. அப்போ கர்நாடக போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணும்போது விசில் ஊதி அதை ட்ரை பண்ணிருக்காங்க. பொதுவாவே போலீசார் வந்து விசில் ஊதி பொதுமக்களை அலர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படிதாங்க அவங்களும் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு சீஃப் ஏஜென்ட்டும் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவுமான காமராஜ் அவர்கள் விசில்லாம் ஊதக்கூடாதுப்பா. வாட் இஸ் திஸ்? நீங்க கர்நாடக போலீசாரா இருந்தா என்ன? தமிழகத்துல இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பிள் இது. நார்மலா போலீஸ்காரங்க ஒரு விசில் வச்சிருப்பாங்க, அது ஊதுனா கூட பரவாயில்ல. இது ப்ராப்பரா அந்த கட்சியுடைய சிம்பிளை குறிக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அவங்களும் எவ்வளவோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க எக்ஸ்பிளைன் பண்ண. இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? சோ அங்க பரபரப்பான சூழல் நிலவி இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.